அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அண்ணா ஆலயத்திலே நடைபெறக்கூடிய இந்த தைப்பூச பெருவிழாவின் ஒரு நிகழ்வாக இன்றைக்கு பேருபதேசத்தினுடைய அந்த சிறப்புகளை பற்றியெல்லாம் பேசுவதற்காக என்னை பணித்திருக்கிறார்கள். நான் அந்த அடிப்படையில் உங்களிடம் பேருபதேசத்தை பற்றி எனக்கு தெரிந்த சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஏனென்று கேட்டால், வள்ளல் பெருமானாருடைய படைப்புகளை பற்றி பேசுவதற்கு யாருக்கும் அதை ஆய்வதற்கோ அதை பற்றி முடிவான கருத்துக்களை சொல்வதற்கோ தகுதி உள்ளவர்களாக என்றால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த அளவிற்கு ஒரு உயர்ந்த கருத்துக்களை வள்ளல் பெருமான் சொல்லியிருக்கிறார்கள். அவரே சொல்லுவார், சித்தர்களோ சீவன் முத்தர்தாமோ, சிறந்த முனி தலைவர்களோ செம்பொருள் கண்டாரோ, மூவர்களோ அறுவர்களோ முதற் சக்தி அவளோ, முன்னியனம் பெருங்கணவர் தம் இயலை உணர்ந்தோர் யாவர்களும் அல்ல என்றால் யான் உணர்ந்து சொல்ல அமையுமோ, ஒரு சிறிதும் அமையாது கண்டாய் என்றும், தேவர்களோ முனிவர்களோ சிறந்த முத்தர்தாமோ, தேர்ந்த சிவ யோகிகளோ செம்பொருள் கண்டாரோ, மூவர்களோ ஐவர்களோ முதற்பறையோ பரமோ, முன்னிய என் தனித்தலைவர் தம் இயலை உணர்ந்தார் யாவர்களும் அல்ல என்றால் யான் உணர்ந்து மொழிதற்கு அமையுமோ, ஒரு சிறிதும் அமையாது கண்டாய் என்று அனுபவ மாலையிலேயும் திருவடி பெருமையிலேயும் வள்ளல் பெருமான் சொல்லியிருப்பார். இந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவருடைய இயலை பற்றி தேவர்களுக்கும் முத்தர்களுக்கும் சித்தர்களுக்குமே தெரியாது என்றால், நாம் அன்றாட உலகியல் வாழ்விலே இருக்கின்ற நமக்கு ஏதோ அந்த கரி கண்ட குருடர் என்று வள்ளல் பெருமான் ஒரு பாடலிலே சொல்லுவார். யானையை பார்த்த குருடர்கள் எப்படி அவர்களுக்கு தகுந்த மாதிரி இது இப்படித்தான், துதிக்கையை பார்த்தால் இது உலக்கை மாதிரி இருக்கிறது, காலை பார்த்தால் தூண் மாதிரி இருக்கிறது, காதை பார்த்தால் முறை மாதிரி இருக்கிறது என்று ஏதோ நமக்கு தெரிந்த அளவிற்கு அதற்கு பொருள் கூறுகின்ற அந்த வேலையைத்தான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே அந்த உணர்வு பூர்வமாக அதிலே ஐக்கியமாகி அருட்பெரும் ஜோதி ஆண்டவருடைய அந்த இயலிலே நாமும் ஐக்கியமானால் அதனை முழுவதுமாக உணர்ந்து கொள்ளக்கூடிய ஆற்றலை நமக்கு அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். நமக்கு எல்லாரையும் தெளிவுபடுத்துவதற்காகத்தான் வள்ளல் பெருமானரே வருவிக்க உற்றார். அவர் ஏதோ சாதாரணமா இங்க வந்தில்லை, அவருக்கு நிறைய ஆற்றலை கொடுத்து அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் இங்கே வருகை தந்து இங்குள்ள மக்களை எல்லாம் சீர்திருத்தி அவர்களுக்கு தெரியாத இதெல்லாம் தெரிய வைத்து அறியாத இதெல்லாம் அறிய வைத்து ஏறாத நிலைமையை ஏற்றி வைப்பதற்காகத்தான் வள்ளல் பெருமான் இன்றைக்கும் நமக்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். எனவே நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகன் தன் வார்த்தை என்று வள்ளல் பெருமான் எப்படி சொன்னாரோ அது போன்றுதான் மேடையிலே ஒருவர் வள்ளல் பெருமானை பற்றி பேசுவதற்கோ மகாமந்திரத்தை பேசுவதற்கோ ஒரு மேடையிலே ஏறிவிட்டார் என்றால் அவர் மாத்திரம்தான் இங்கே உட்கார்ந்திருப்பார். அவருடைய கருத்துக்கள், அவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் நாயகன் தன் வார்த்தையாக வள்ளலாருடைய அருளின் காரணமாக அந்த அருள் தோய்ந்த வார்த்தைகளாக உங்கள் காதுகளுக்கு வந்து சேரும். எனவே பேசுவது நான் அல்ல, வள்ளலார் என்னை பேசுவிக்கிறார், அதனால் நான் பேசுகிறேன் என்று சொல்லி உங்களிடம் இந்த அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்ற மகாமந்திரத்தை பற்றி ஒரு சிறிது உங்களோடு கலந்துரையாட விரும்புகிறேன். நம்முடைய வள்ளல் பெருமானவர்கள் அகவல் 18/4/72 அகவல் எழுதுறார். அது என்னன்னா 18/4/72 ஆங்கிரச வருடம் சித்திரை மாதம் 8ஆம் தேதி அகவல் எழுதுறாரு. அகவல்ல அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி என்று ஆரம்பிப்பார். முடிக்கும் பொழுதும் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி என்று முடிப்பார். அந்த இடத்துல அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்ற பதம் அங்கே இல்லாமல் இருக்கும். நாலு முறையும் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி என்றே ஆரம்பித்து முடிப்பார். அதற்கு பிறகு 22/10/1873 22/10/1873 ஸ்ரீமுக வருஷம் ஐப்பசி மாதம் 7ஆம் தேதி
மேட்டுக்குப்பத்திலே சன்மார்க்க கொடியை கட்டுவித்து அங்கே ஒரு பேருபதேசத்தை வள்ளல் பெருமான் நிகழ்த்தினார். அந்த பேருபதேச சமயத்திலே தான், அந்த காலகட்டத்திலே தான் மகாமந்திரத்தை வெளிப்படையாக அனைவருக்கும் நமக்கு தெரிவித்தார். அப்போ நமக்கு மகாமந்திரத்தை தெரிவித்தது எப்பொழுது என்றால், அகவல் எழுதிய பிறகு 1 வருடம் 6 மாதம் 4 நாள் கழித்துத்தான் நமக்கு மகாமந்திரமே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்ற மகாமந்திரம் நமக்கு தெளிவாக நமக்கு வள்ளல் பெருமான் வழங்கினார். இதற்கு அவர் பேருபதேசத்தில் குறிப்பிடும் போது சொல்லுவார், அதில் நிறைய விஷயங்களை பேருபதேசத்தை பற்றி பேசணும்னா அதுக்கு நமக்கு நேரமே பத்தாது. அந்த அளவிற்கு பேருபதேசத்தில் சுத்த சன்மார்க்கத்தினுடைய நிலையை ஒவ்வொருவரும் அடைந்து கடவுள் நிலையறிந்து கடவுள் மயமாக மாறுவது எப்படி என்பதை அதை சூட்சுமமாக நமக்கு அனைவருக்கும் பேருபதேசத்தில் தெரிவித்திருப்பார்கள். அந்த பேருபதேசத்தில் தான் இப்படி சொல்லியிருப்பார், இத்தருணம் ஆண்டவர் எல்லாவற்றையும் நீக்கி எல்லோரும் மேலான இன்பத்தை அடையும் பொருட்டு முடிவான இன்ப அனுபவத்திற்கு சாதக சகாயமான திருவருள் மகா வாக்கிய திருமந்திரத்தை தமது உண்மையை வெளிப்பட காட்டும் மகாமந்திர வாக்கியத்தை எனக்கு வெளியிட்ட அவ்வண்ணம் எனது மெய்யறிவின் கண் அனுபவித்தெழுந்த உண்மை அறிவு அனுபவானந்த இன்பத்தை நீங்கள் எல்லாவரும் என்போல் ஐயம் திரிபு மயக்கமின்றி அடைய என்னுள்ளே எழுந்து பொங்கிய ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமையை பற்றி குறிப்பித்தேன், குறிப்பிக்கின்றேன், குறிப்பிப்பேன். நமது ஆண்டவர் கட்டளையிட்டது யாதெனில் நமக்கு முன் சாதனம் கருணை ஆதனினாலே ஆண்டவர் முற்சாதனமாக அருட்பெரும் ஜோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்னும் திருமந்திரத்தை வெளிப்படையாக எடுத்துக்கொண்டார். தயவு கருணை அருள் என்பவை ஒரு பொருளையே குறிக்கும். ஆதலால் பெரிய தயவுடைய அறிவே பூரண இன்பமாம். அது ஒப்பற்ற பெரும் தயவுடைய பேரறிவே ஆகும். இது வாச்சியார்த்தம். இவ்வண்ணம் சாதனம் முதிர்ந்தால் முடிவான இன்ப அனுபவம் பெறுவதற்கு தடையில்லை. சந்ததமும் வேதமொழி யாதொன்று பற்றின் அதுதான் வந்து முற்றும் என்னும் பிரமாணத்தால் உணர்க. மேலும் இதுகாரும் தெய்வத்தின் உண்மையை தெரிய ஒட்டாது அசுத்த மாயாகாரிகளாகிய சித்தர்கள் மறைத்து விட்டார்கள். சுத்த மாயாகாரியாகிய தெரிந்த பெரியோரும் இல்லை, சன்மார்க்கமும் இல்லை. சன்மார்க்கம் இருந்தால் அனுபவத்து அறியாத அனுபவமும் கேட்டறியாத கேள்வியும் நாம் கேட்டிருப்போம். மேலும் இறந்தவர்கள் மீளவும் எழுந்து வந்திருப்பார்கள். ஆதலால் கேட்டறியாத கேள்விகளை கேட்கும்படி ஆண்டவர் செய்தது இத்தருணமே. ஆதலால் இத்தருணமே இக்காலமே சன்மார்க்க காலம் என்று பேருபதேசத்தில் ஒரு பகுதியில் அருட்பெரும் ஜோதி மகாமந்திரத்தை வெளியிட்டு பெருமான் சொன்னது. இந்த அருட்பெரும் ஜோதி மகாமந்திரத்தினுடைய சிறப்பை பற்றி பேருபதேசத்தில் 1.5 ஆண்டுகள் கழித்து, அகவல் எழுதிய 1.5 ஆண்டுகள் கழித்து பேருபதேசத்திலே மகாமந்திரத்தை தெரிவித்தாலும் கூட வள்ளல் பெருமான் அகவலிலேயும், ஏன் கேட்டால் அகவல்லையும் இந்த மந்திரத்தினுடைய சிறப்புகளை சொல்லியிருக்கிறார். ஏன்னா அவர் பிறந்ததே எல்லாம் தெரிந்த ஞானியாக, எல்லாம் உணர்ந்த ஒரு ஞானியாக இங்கே கடவுளால் அனுப்பி வைக்கப்பட்டவர். அவருக்கு பின்னால் ஒரு 100 ஆண்டுகள் 1000 ஆண்டுகள் 1,00,000 ஆண்டுகள் கழித்து என்னென்ன நடக்க வேண்டும் என்று நினைக்கிறாரோ அதையெல்லாம் அவர் பிறந்ததிலிருந்தே, அது 1ஆம் திருமுறையாக இருந்தாலும் 2ஆம் திருமுறையாக இருந்தாலும் 3ஆம் திருமுறையாக இருந்தாலும் 4ஆம் திருமுறையாக இருந்தாலும் 5ஆம் திருமுறையாக இருந்தாலும் 6ஆம் திருமுறையிலாக இருந்தாலும் எல்லாமே ஒரே கருத்தை தான் வள்ளல் பெருமான் சொல்லியிருக்கிறார். இதை நம்மை கையை பிடித்து அழைத்து செல்வது போன்ற ஒரு நடவடிக்கையை தான் வள்ளல் பெருமான் ஆரம்பத்திலே இருந்து 6ஆம் திருமுறை காலம் வரை பேருபதேசத்திலே வரைக்கும் வள்ளல் பெருமான் நமக்கு அந்த வழியை காட்டியிருக்கிறார்.
சில பேர் சொல்லுவார்கள் 1ஆம் திருமுறை 1லிருந்து 5 திருமுறை வரைக்கும் சாதாரண தெய்வங்களை குறிப்பிடுற மாதிரி தான் இருக்கும். 6ஆம் திருமுறை தான் ஞானத்தை வெளிப்படுத்தி அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை தெரிவிக்கின்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு. ஏன்னு கேட்டா இது பார்க்கறதுக்கு வெளிப்படையா அப்படிதான் தெரியும். 1ஆம் திருமுறையிலிருந்து 5ஆம் திருமுறை வரைக்கும் சமயம் சார்ந்து இருப்பது போன்று தெரியும். 6ஆம் திருமுறை சமயத்தை கடந்த ஒரு நிலையை, சமயத்தை கடந்து, அதாவது மறுத்து கடக்கிறது, மருவி உயர்வது என்று சொல்வார்களே, அதே போன்று மறுத்து கடந்து மருவி உயர்ந்த நிலையை 6ஆம் திருமுறையிலே நான் பார்ப்போம். ஆனால் 6ஆம் திருமுறையை படித்துவிட்டு முதல் திருமுறையை படித்து பாருங்கள். 6ஆம் திருமுறையில் உள்ள கருத்து சூட்சுமமாக 1ஆம் திருமுறையில் உள்ள கருத்தோடு ஒத்து போகும். அதிலே வள்ளல் பெருமான் சொல்லுவார், திருவற்றியூர் நம்முடைய கந்தசாமி கந்தக்கோட்டத்தில் பாடும்போது, ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் என்று பாடியது அவர் 12வது வயதிலே பாடினது. 12வது வயதில் பாடிய பாடல்ல நீங்க ரொம்ப முழுக்க பார்த்தீங்கன்னா ஒழுக்கத்தை வலியுறுத்திருப்பாரு. அதுல முருகன் ஒரு வார்த்தை வரும், சண்முக தெய்வமணி உன்முக சைவமணி. அந்த வார்த்தை கூட முருகனை ஒரு, அது என்ன சொல்றது, தத்துவமா அதுல சொல்லியிருப்பாரு. நம்ம 1ஆம் திருமுறை படிக்கும் போது அவரை முருக கடவுளாக நாம் நினைத்து கொண்டிருப்போம். அதைத்தான் அருட்பெரும் ஜோதி ஆண்டவராக 6ஆம் திருமுறையில சொல்லியிருப்பார். அவர் எங்கேயும் தன்னை ஏதோ ரொம்ப கீழ்நிலையில இருந்து பாடியது போன்றோ உயர்ந்த நிலையிலிருந்து பாடியது போன்றோ எந்த வித்தியாசமும் அங்கே கிடையாது. அவர் ஒரே நிலையிலே, ஞான நிலையிலே இருந்துதான் வள்ளல் பெருமான் பாடியிருக்கிறார். நமக்கு உபதேச குறிப்புகளில் கொடுத்திருக்கிறார். அதனால எந்த மாற்றமும் அதிலே ஏற்படவில்லை. நீங்க அந்த பாடலை ஆய்வு பண்ணி பார்த்தோம்னா 6ஆம் திருமுறையில் இருக்கிற கருத்து பின்னாடி 6ஆம் திருமுறையில அகவல்ல சாதியும் மதமும் பொய் என்று ஆதியில் உணர்த்திய அருட்பெரும் ஜோதின்னு பின்னாடி சொல்லுவாரு. அது அந்த முதல் திருமுறையிலேயே ஜாதி சமயம் மதத்தை எல்லாம் மறுத்து சொல்லியிருப்பாரு. அப்ப இதனால் தான் ஆதியிலேயே எனக்கு உணர்த்திய அருட்பெரும் ஜோதி. இது 1ஆம் திருமுறை காலத்திற்கு முன்பாகவே, அவர் இங்கே வருவிக்க உற்றதற்கு முன்பாகவே ஜாதி சமயம் மதத்தை கடந்தவராக, ஏன் என்று கேட்டால் ஜாதி சமய மதத்தின் சார்ந்துதான் இங்கே மிகப்பெரிய அழிவு இந்தியா முழுக்க, உலகம் முழுக்க, குறிப்பாக தமிழ்நாட்டிலே இருந்த காலகட்டத்திலே தான் வள்ளல் பெருமான் வருவிக்க உற்றார். ஏன் வருவிக்க உற்றார் என்றால், இங்கே இருக்கின்ற நிலைமைகளை எல்லாம் சரி செய்து, கலைகளை எல்லாம் அகற்றி, நல்ல நிலத்திலே நல்ல சன்மார்க்க பயிரை வளர்க்க வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் வள்ளல் பெருமான் அந்த பணிகளை செய்தார். அதனால்தான் அந்த வள்ளல் பெருமானுக்கு எல்லாம் தெரிந்தவர், எல்லாம் உணர்ந்தவர், முக்காலும் உணர்ந்தவர். அவருக்கு அழிவில்லாத தன்மை பிறக்கும் போதே கிடைத்தது. அது சில பேர் சொல்லுவாங்க, நம்முடைய சித்தி வளாகத்திலே திரு அறையிலே நுழைந்த பிறகுதான் அவர் சித்தி அடைந்தார் என்று. நான் என்னை பொறுத்த வரைக்கும் அது தவறா சரியா தவறா என்று தெரியாது. அவருக்கு முத்தேக சித்தி கிடைத்தது, முழுமையான அருள் கிடைத்தது அன்றைக்குத்தான் என்று சொல்லுவார்கள். ஆனால் என்னை பொறுத்தவரை அவர் கருவிலேயே இருக்கும் பொழுதே முத்தேக சித்தியை அடைந்தவர். மரணமில்லா பெருவாழ்வோடுதான் அவர் இந்த பூமிக்கு அவதரித்தவர், வருவிக்க உற்றவர். அன்றே என்னை அடியனாக்கி ஆண்ட ஜோதியே, அதன் பின் பிள்ளையாக்கி அருள் இங்கு அளித்த ஜோதியே என்று சொல்லும் பொழுதே பிள்ளையாக்கி அருள் பெறுவதுதான் நம்ம. அந்த அருள்லயே 2 வகையான அருள் இருக்கு. அருள் ஏகதேசம், அது குறைவான அருள். அருள் பூரணம் என்று ஒன்று இருக்கிறது. இந்த அருள் பூரணத்தோடு பிறந்தவர் வள்ளல் பெருமான். அருள் ஏகதேசத்தோடு இருப்பவர்கள் நாம். இந்த அருள் ஏகதேசத்தோடு இருப்பவர்களை அருள் பூரணத்தோடு மாற்றுவதற்காகத்தான் வள்ளல் பெருமான் இந்த பூமிக்கு வருவிக்க உற்றவர், கடவுளார். எனவேதான் அருள் பூரணத்தை பெறுவதற்காகத்தான் நமக்கு
திருவருட்பாவிலே 5818 பாடல்கள், அகவல்ல 1596 வரிகள். இதை படித்தவர்கள் படிக்காதவர்கள் யார் வேண்டுமானாலும் சொல்லுவதற்கு அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்ற அந்த மகாமந்திர திருவாக்கியத்தை 4 வார்த்தைகளிலே 2 வரியிலே நமக்கு கொடுத்திருக்கிறார். அகவலை படிக்கணும்னா படிக்கிறதுக்கு தெரியணும், எழுத தெரியணும், படிக்க தெரியணும். அகவலை படிக்கணும். 1096 1596 வரிய 5818 வள்ளல் பெருமான் ஏராளமான பாடல்களை எழுதியிருக்கிறார். தொழுவூர் வேலாயுத முதலியார்கிட்ட தேர்ந்தெடுத்து கொடுத்த பாடல்கள் தான் முதல் 4 திருமுறையாக வந்தது. அதற்கு பிறகு தொழுவூர் முதலியாரே நம்முடைய வள்ளல் பெருமானாருடைய அந்த வாக்கிற்கிணங்க தேர்ந்தெடுத்து 5ஆம் திருமுறையும் வெளியிட்டார்கள். அதற்கு பிறகு 6ஆம் திருமுறை வள்ளல் பெருமான் சித்தி அடைந்த பிறகு நம்முடைய பார்வைக்கு அவர் மறைந்து கொண்ட பிறகு வெளிவந்தது 6ஆம் திருமுறை. இவ்வளவு பாடலையும் படிக்க வேண்டுமென்றால் குறைந்தபட்ச கல்வி தகுதியாவது எழுத படிக்க தெரிந்தவர்களாக மட்டும்தான் படிக்க முடியும். ஆனால் வள்ளல் பெருமான் உலகத்தில் உள்ள அனைவரையும் ஜகத்தே திருத்தி சன்மார்க்க சங்கத்தை அடைவித்திட அவரும் இகத்தே பரத்தை பெற்று மகிழ்ந்திடுதற்கென்றே என இந்த யுகத்தே இறைவன் வருவிக்க உற்றேன் என்று வள்ளல் பெருமான் சொல்லுவார். அதனால்தான் உலகத்தில் எல்லாருக்கும் அந்த பயன் போய் சேரணும்னா எல்லாரும் அருட்பெரும் ஜோதி ஆண்டவருடைய அந்த கருணையில திளைக்கணும், அவருடைய அருளை பெறணும். அப்போ அருளை பெறணும், கருணையில திளைக்கணும்னா அவங்களும் சில விஷயங்களை செய்தாதான் பண்ண முடியும். இப்ப நம்ம அருளை பெறணும்னா நம்ம ஏதோ சிவனேன்னு சும்மா உட்கார்ந்து இருந்தாக்கா ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்காகத்தான் ஒழுக்க நெறிகளை எல்லாம் வள்ளல் பெருமான் வகுத்து கொடுத்திருக்கிறார். இந்த ஒழுக்கத்தை வலியுறுத்துகின்ற ஒரே மார்க்கம் உலகத்திலேயே நம்முடைய சுத்த சன்மார்க்கம் மட்டும்தான். இதுல மட்டும்தான் ஒழுக்கத்தை சொல்லுவாங்க. மீதி எல்லாம் எப்படி வேண்டுமானாலும் இருந்து கொள்ளலாம். கடவுளோட பக்தி செலுத்துங்க, கடவுளுக்கு கோயிலுக்கு வாங்க, சாமி கும்பிட்டு போயிடுங்க, இதோட அங்க வேலை முடிஞ்சிச்சு. கடவுள் படிக்கட்டுல கடவுளுடைய ஆலயத்துல படிக்கட்டை தாண்டும் பொழுது கொஞ்சம் சுத்தமா இருந்தா போதும் அப்படின்ற நிலைமை மட்டும்தான் எல்லா மார்க்கத்திலையும் நம்ம பார்த்த மார்க்கம் எல்லாத்திலையும் இருக்கு. வாசப்படியை விட்டு வெளியில வந்துட்டா நீங்க எப்படி வேணாலும் இருக்கலாம், அதை பற்றி அந்த ஆன்மீகம் கவலை கொள்ளவில்லை. ஆனால் வள்ளல் பெருமானவருடைய ஆன்மீகம் அவர் பிறந்ததிலிருந்து அவர் சாகா நிலை அடையும் மட்டுமே அவர் அந்த ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் என்பதையே வலியுறுத்திருக்கிறார். ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்ற அதுக்கு தான் பெயர் வைத்திருக்கிறார். அப்போ உலகத்தில் இருக்கிறவங்க படித்தவர்கள் படிக்காதவர்கள் பாமரர்கள் பாட்டாளி பெருங்குடி மக்கள் அவங்க எந்த தொழில் செய்தவர்களாக இருந்தாலும் நாயினும் கடையேன் ஈயினும் இழிந்தேன் ஆயினும் அருளிய அருட்பெரும் ஜோதி. அப்ப நாயை விட கடைத்தன்மையில இருக்கிறவர்களுக்கு கூட அந்த அருள் கிடைக்கணும்னா அதுக்கு இந்த மகாமந்திரம் அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய வரப்பிரசாதமாக அமைந்ததுதான். ஏன்னா இதுக்கு படிப்பு தேவையில்லை, கல்வி கேட்கவில்லை, காது கேட்டாக்கா அவருக்கு போதும். ஒருத்தர் சொல்லலாம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதின்னு. அதை அவர் திருப்பி சொன்னார்னா அதுக்கு 5818 பாடல்ல படிச்சா என்ன பலன் கிடைக்குமோ, 1596 வரியே படிச்சு அகவல் படிச்சா என்ன பலன் கிடைக்குமோ, ஜீவகாருண்ய ஒழுக்கம் பண்ணா என்ன பலன் கிடைக்குமோ, இந்த மகாமந்திரத்தை சொன்னாவே அத்தனை பலன்களும் அந்த பாமரருக்கும் கிடைக்கக்கூடிய வழியை செய்வதற்காகத்தான் இந்த மந்திரத்தை நம்முடைய வள்ளல் பெருமான் உருவாக்கி நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த மகாமந்திரத்தை சொன்னா போதும். நம்ம எந்த இப்போ திடீர்னு இதெல்லாம் என்னுடைய அனுபவத்திலும் என் காதுபட சிலர் சொன்ன அனுபவத்திலிருந்தும் சொல்வதுன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு இதயம் வலிக்குது, இந்த இடத்துல வலிக்குது. அவர் இங்க கையை பிடிச்சிக்கின்னு அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அப்படின்னு அவரால் சொல்ல முடிஞ்ச வரைக்கும் சொன்னாரு. அந்த வலி போயிடுச்சுன்னு சொல்லி நம்ம கிட்ட அந்த அனுபவத்தை அனுபவிச்சவங்க சொல்லியிருக்கிறாங்க. இது மாதிரி அனுபவம் ஒவ்வொரு சன்மார்க்கிகளுக்கும் கிடைக்கும். இது எனக்கு உங்களுக்கு மற்றவங்களுக்குன்னு இல்லை, எல்லா சன்மார்க்கிகளுக்கும் இந்த அனுபவம் சேரும். அதே மாதிரி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதினா அப்படியே கண் முன்னால நமக்கு என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும். அந்த நடக்கிறதுக்கு இந்த மந்திரம் அவ்வளவு அற்புதமான மந்திரம். அதனால்தான் வள்ளல் பெருமான் அகவல்ல 5 அகவல் பால இந்த மந்திரத்தை பத்தி சொல்லுவாரு. வான் பெறற்கரிய வகையெல்லாம் விரைந்து நான் பெற அளித்த நாத மந்திரமே. இது அகவல்ல வரி.
வானளவு வான்ல இருந்து அந்த பிறர்க்கரிய வகையெல்லாம் எதெல்லாம் நமக்கு கஷ்டம்னு நினைக்கிறோமோ அப்படிப்பட்ட அரிய வகையெல்லாம் விரைந்து நான் பெற அளித்த நாத மந்திரமே. இந்த மந்திரத்தினுடைய பெருமை இதுதான். வான் பெறற்கும் வானை போன்று வானத்திலே இருக்கின்ற சுத்த பெருவெளியிலே இருக்கின்ற சுத்த சுகவெளியிலே இருக்கின்ற அருட்பெரும் ஜோதி ஆண்டவருடைய அந்த அரிய அருள், அந்த அரிய பெரிய ரொம்ப அற்புதமான அருள் நமக்கு எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்றால் இந்த மந்திரம் அவ்வளவு வாய்ப்பாக நமக்கு அமைந்திருக்கிறது. வான் பெறற்கரிய வகையெல்லாம் விரைந்து நான் பெற அளித்த நாத மந்திரமே. அதற்கப்புறம் கற்பம் பல பல கழியினும் அழியா பொற்புற அளித்த புனித மந்திரமே. காலங்கள் பல பல கழியினும் அழியா பொற்புற அளித்த புனித மந்திரமே. காலங்கள் போய்கொண்டே இருக்கலாம், ஆனால் இந்த மந்திரத்தினுடைய அந்த தன்மை, மந்திரம் நமக்கு கொடுக்கின்ற நன்மை, அழியாத நன்மையை இந்த மந்திரம் நமக்கு அளிக்கிறது. அடுத்தது அகரமும் உகரமும் அழியா சிகரமும் வகரமும் ஆகிய வாய்மை மந்திரமே. இந்த மந்திரமே கடவுள் தான். மந்திரம் என்பதே கடவுள். அகரமும் உகரமும், அகரம்ன்றது 8, உகரம்ன்றது 2. இந்த 8ம் 2ம் எப்படின்னாக்கா சிகரமும் வகரமும் தான். 8 2னாக்காலும் சிகரமும் வகரமும், சிகரம் வகரம்னா சிவம்ன்றதுக்கும் 8 2ன்றதும் ஒண்ணுதான். இங்க சிவம்ன்றது சுத்த சிவத்தை குறிக்கும், அருட்பெரும் ஜோதி ஆண்டவர். அப்போ 8ம் 2ம் என்றாலும் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் என்றாலும் ஒன்றுதான். இந்த 8 2ஐ தெரிவித்து என்னை மேலேற்றி பட்டி மண்டபத்தில் என்னை உயர்த்தினாரே அப்படின்னு வள்ளல் பெருமான் சொல்லுவாரே, அதுதான். நீங்க இந்த அகவல்ல நீங்க தினந்தோறும் அகவலோ இல்ல அருட்பெரும் ஜோதி மகாமந்திரத்தையோ சொன்னால் என்ன பலன் கிடைக்கும்னா சிவத்தை அறியலாம், அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை அறியலாம். அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை அறிந்தால்தான் அறிந்து அம்மயமாக முடியும். நமக்கு சித்த சன்மார்க்கத்தினுடைய இறுதி லட்சியமே கடவுளை அறிந்து கடவுள் மயமாக மாறுதல். ஒவ்வொருவரும் கடவுள் மயமாக இருக்கணும். இப்பவும் நம்ம கிட்ட கடவுள் தன்மை இருக்குது, ஆனா கடவுள் தன்மை இருக்குதே ஒழிய கடவுள் மயமாக ஆனோம் என்றால் இல்லை என்று சொல்ல வேண்டும். கடவுள் மயமாக ஆவது வேறு, கடவுள் தன்மையோடு இருப்பது வேறு. கடவுளுடைய ஏகதேச தன்மையோடு நாம் இருக்கிறோம். ஏனென்று கேட்டால் நம்முடைய அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும் அப்படின்ற பாடல்ல கடைசியில வரி தலைவ நினை பிரியாத நிலைமையும் வேண்டுவனே அப்படின்னு முடியும். இது அது வந்து அப்பான்னு நெடில்ல சொல்லுவார். அப்பா அப்படின்னா தலைவ நினை பிரியாத நிலைமையும் வேண்டுவனே. தலைவன்னா இங்கேயே உள்ளேயே கடவுள் இருக்கிறாரு, நீதான் கடவுள், உன்னுள்ளேயே கடவுள் இருக்கிறாரு. அதனால ரொம்ப வேகமா தலைவான்னு கூட சொல்ல நம்முடைய வள்ளல் பெருமான். தலைவ அந்த துணை எழுத்து கூட தேவை கிடையாது இந்த இடத்துல. அதனால தலைவ நினை பிரியாத நிலைமையும் வேண்டுவனேன்னா தலைவர் நம்ம கிட்டே இருக்கிறார். புருவ மத்தியில ஆன்மாவாகவும் உயிராகவும் ஆண்டவன் இருக்கிறார். ஆனா ஆன்மா இங்கே இருக்கிற 7 திரைகளை நீக்கி இங்கே ஜோதி தரிசனம் காட்டினார்களே, அந்த 7 திரைகள் இந்த ஆன்மாவை சுற்றி அமைந்திருக்கிறது. இந்த நம்முடைய அம்மையார் அவர்கள் மிக அழகாக அந்த பாடினாங்க, கரும்பெரும் திரையால் நீலப்பெருந்திரை அப்படி அந்த வரிசையா. இந்த 7 திரைகள் 7 மலங்கள். இந்த மலங்களோடு தான் நாம் பிறந்திருக்கிறோம். இந்த மலத்தை அறுத்து இறைமயமாக ஆக வேண்டும். அந்த முயற்சியை செய்வதுதான் மனித பிறவியாகிய நம்முடைய கடன். நம்ம கடவுளுக்கு என்ன கடன்னா இதை நீக்கி அவரை பிரகாசமாகணும். அவர் அந்த வேலையை நமக்கு கொடுத்துருக்கிறார். நம்ம கூட நினைப்போம், சில பேர் கேட்பாங்க, ஏங்க கடவுள் தான் படைச்சாரு, இந்த 7 திரை இல்லாத படைச்சிருந்தாக்கா ரொம்ப நல்லா இருந்திருக்குமே, அதுக்கு எதுக்கு ரொம்ப நம்ம கஷ்டப்படணும்னு. நம்ம அதில் கஷ்டப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. அவர் ரொம்ப எளிமையான விஷயத்தை தான். நீங்க மற்ற மார்க்கங்கள்லாம் ரொம்ப கடுமையான விஷயத்தெல்லாம் சொல்லுவாங்க. இமயமலைக்கு தேடி போகணும், நீங்க கடவுளை பத்தி தெரிஞ்சுக்கணும், கடவுளை பத்தி புரிஞ்சுக்கணும், அதுக்கு ஏதாவது ஒரு மந்திரம் தெரியும்னா இமயமலைக்கு போகணும், இல்லைன்னா காடு மலை குகை அப்படின்னு தனியா போகணும். இங்க தனியா போறதுக்கே வேலை கிடையாது, கும்பலா தான் செய்யணும், குடும்பத்தோட செய்யணும்.
குடும்பத்தோட அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை வணங்கணும். குடும்பத்தோட கும்பலா இந்த மாதிரி சன்மார்க்க அன்பர்கள் ஒன்று சேர்ந்து இந்த விசாரம் பண்ணணும். இந்த விசாரம் பண்ணா இமயமலையில போய் யோகம் தியானம் இருந்தா என்ன ஒரு சுத்த உஷ்ணம் கிடைக்குமோ அந்த உஷ்ணம் கென்னடி சதுக்கத்திலேயே கிடைக்குது. இதுதான் அருட்பெரும் ஜோதி ஆண்டவருடைய அந்த எளிமையா நமக்கு கொடுத்தது. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஐயா வந்து இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் சன்மார்க்க சங்கத்தை அடைவித்திட அப்படின்றதுக்காக தான் வருவிக்க. அப்ப எல்லாரையும் சன்மார்க்க சங்கத்தில் அடைவிக்கணும்னா அப்ப எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில, எல்லாரும் பின்பற்றக்கூடிய வகையில ஏதாவது செய்தால்தானே அவங்க கடை தேர முடியும், அவர்கள் சித்தி அடைய முடியும், முத்தி அடைய முடியும், இறை மயமாக ஆக முடியும். அதுக்காக தான் ரொம்ப எளிமையான விஷயம். நீங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் கடவுளை அடையிறதுக்கு நிறைய விஷயம் சொன்னாங்க. கம்பசூஸ்திரம்னு சொல்லுவாங்க பாருங்க, அது மாதிரி கம்பசூஸ்திரமான வேலையெல்லாம் சொன்னாங்க. வள்ளல் பெருமான் தான் ரொம்ப சாதாரணமாக சாப்பாட்டில் வச்சுட்டாருங்க விஷயத்தை. அருட்பெரும் ஜோதி ஆண்டவர நீங்க உணர்ந்து அறிந்து அம்மயமாகிறத சாப்பாட்டிலிருந்து ஆரம்பிச்சு சாப்பாட்டிலே முடிப்பார் வள்ளல் பெருமான். நீங்க நம்ம சாப்பிட்ற சாப்பாடு பிறருக்கு கொடுக்குற சாப்பாடு, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டிலிருந்து ஆரம்பிக்கணும், பிறருக்கு சாப்பாடு கொடுக்கணும். இந்த விஷயத்துக்குள்ளதான் சொத்த சன்மார்க்கம் மொத்த சன்மார்க்குமே அதுல தான் அடங்கியிருக்கு. அப்ப இது தினசரி நம்ம சாப்பிட்றோம், தினசரி நம்மளால முடிஞ்சது கொடுக்குறாங்க, இல்லைன்னா கொடுக்காத கூட விட்டுருவாங்க, அது வேற விஷயம். ஆனா இந்த சாப்பாட்டு விஷயத்துல உலகத்தில் உள்ள உலகர் அனைவரையும் ஒன்று சேர்க்க முடியும் என்று நினைத்தவர் வள்ளல் பெருமான். இன்றைக்கு உலகம் முழுக்க சுத்த சன்மார்க்கம் பரவி இருக்கு, உலகம் முழுக்க பரவி இருக்கு. இன்னைக்கு நாடு நாடு நகரங்கள் எங்கும் பரவி இருக்கு. நீங்க பட்டி தொட்டி எல்லாம் பரவி இருக்கு. சுத்த சன்மார்க்கம் வள்ளல் பெருமான் சொல்றாரு, நானே சன்மார்க்கம் நடத்துகின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி சுத்த சன்மார்க்கத்தை நானே நடத்துகின்றேன் என்று சொன்ன காரணத்தினால்தான் அவர் உடலை நம்முடைய பார்வைக்கு மறைத்து கொண்டு இன்றைக்கும் சுத்த சன்மார்க்கத்தை வள்ளல் பெருமான் தான் நடத்தி கொண்டிருக்கிறார். இப்போ நம்ம எல்லாம் இங்க உட்கார்ந்து இருக்கிறோம்னா அவர் தான் நம்ம உட்கார்ந்து இருக்கிறாரு, அவர் வடிவா நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம். இதுதான், நீங்க வேற, அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் வேற இல்லை. ஒவ்வொருத்தர்கிட்டையும் இறைவன் இருக்கிறான். அதனால்தான் தலைவ நினை பிரியாத நிலைமையும் வேண்டுவனே. அப்போ பிரியாத நிலைன்னா இது நம்ம உடல் நம்ம மட்டும்தான். நம்மெல்லாம் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் உடல், நம்ம அத்தனை பேரும் பெண்கள். அது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் உடல் அளவிலே நாம் எல்லாம் பெண்கள். ஆண்டவன் ஒருவர் தான் ஆண், அவர்தான் ஆண்டவர். இப்போ நீங்க ஆண்டவருடைய அருளை பெறணும்னா கணவன் மனைவி போன்ற ஒரு நெருக்கத்தோடு ஒரே சிந்தனையோடு இருக்க வேண்டும். இந்த கணவன் மனைவி நெருக்கம் தான் ஆண்டவனுடைய அருளை பெறுவதற்கு மிகவும் முக்கியமானது. தந்தை மகன் உறவு இருக்குது, அடிமை கடவுள் உறவு இருக்குது, நண்பன் கடவுள் என்ற உறவு இருக்கிறது. நீயும் நானும் ஒன்று என்றால் அங்கே கணவன் தலைவி தலைவி அந்த உணர்வு, நாயகன் நாயகி அந்த உணர்வு. இது ஒரு குறிப்பான சொல். மகன் தந்தை உறவோ அல்ல நண்பன் இன்னொரு நண்பர் உறவோ, இங்க எல்லாம் ரெண்டு பேர் இருப்பாங்க. நீங்க தந்தை மகன்னா தந்தை இறைவன், மகன் நம்ம ரெண்டு பேர் இருப்போம். அதுக்கப்புறம் நண்பன்னா ரெண்டு பேர் கண்டிப்பா இருக்கணும், இன்னொருத்தர் தான் நண்பர், ரெண்டு பேரு. அடிமைனாலும் ஒரு எஜமானர் ஒருத்தர் அடிமை, ரெண்டு பேரு. இங்க நீயும் நானும் ஒன்றுன்ற அந்த நாயகன் நாயகி பாவத்துல பாத்தீங்கன்னா ஒண்ணுதான். நீங்க இந்த உடல் பெண், உயிர் கடவுள், ஆன்மா, ஆன்மா வடிவில் உயிர் வடிவில். அப்போ இந்த உயிரும் ஆன்மாவும் சேர்ந்தால்தான் இந்த உடல் அவரோடு இணைந்து பணியாற்ற முடியும், உடல் இயங்க முடியும். அப்ப ரெண்டும் ஒன்னா சேரணும். இது எங்க இருக்குதுன்னு தெரியக்கூடாது. இப்படி ரெண்டும் ஒன்றாக சேருவதுதான் சுத்த சன்மார்க்கத்தினுடைய ஆண்டவனை உணர்ந்து அறிந்து அம்மயமா. அங்க அப்படியே நம்ம கரைஞ்சு போயிடணும். அங்க நம்ம யாரு கடவுள் யாருன்னு தெரியக்கூடாது. அப்படிப்பட்ட நிலைமையைத்தான் வள்ளல் பெருமான் அடைந்தார். அந்த நிலையைத்தான் நம்மளையும் அடைய வைப்பதற்காக அவர் இன்றைக்கும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். முயற்சிகளில் வெற்றி அடைந்து கொண்டிருக்கிறார். மற்றவர்களை எல்லாம் இங்கே கொண்டு வந்திருக்கிறார். அதனால்தான்
எட்டும் ரெண்டும் என்றாலும் சுத்த சிவம் என்றாலும் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் என்றாலும் 8+8 2 அருட்பெரும் ஜோதி ஆண்டவர். அப்போ 8-2னா நிறைய பேர் நிறைய விளக்கம் சொல்லுவாங்க. அதெல்லாம் வள்ளல் பெருமான் எதையுமே எளிமையா சுருக்கமா சொல்லி புரிய வைக்கணும்னு நினைக்கக்கூடியவர். நீங்க 2 வரிக்கு 20 பக்கம் விளக்கம் சொல்றவங்க எல்லாம் கூட இருக்கிறாங்க. ஆனா அதெல்லாம் நமக்கு தேவையில்லைன்றது என்னுடைய கருத்து. நமக்கு 2 வரியில சொன்னார்னா ஒரு வரியில விளக்கம் சொல்லணும், இல்லைன்னா ஒரு 2 வரியில இல்ல ஒரு 3 வரியில விளக்கம் சொன்னா நம்ம மனசுல புரியும். அப்போ 8-2னா 8ன்னு சில பேர் ஒருத்தர் சொல்லி இருக்கிறாரு. 8-2னா 8ன்றது 2 கண்ணு, இப்படி 8 போடணும், 2ன்றது ஏதோ ஒன்று சொல்லியிருந்தாரு. எதுக்கு இப்படி சாட்சி கீச்சி எல்லாம் போட்டுக்கின்னு இருக்கணும்? ஐயா ரொம்ப தெளிவா புரியாதவர்களுக்கும் புரியும்படியா அகரமும் உகரமும் அழியா சிகரமும் வகரமும் ஆகிய வாய்மை மந்திரமேன்றார். அகரமும் உகரம்னா என்ன? அழியாத சிகரமும் சிவம் தான். அழியாத சிவம், அழியாத சிவம்னா சுத்த சிவம், அழியாத சிவம்னா அருட்பெரும் ஜோதி ஆண்டவர். அந்த சிவனுக்கு ருத்திரன் என்கிற சிவனுக்கு, நம்ம எல்லாம் ருத்திரனை தான் சிவன் சொல்லியிருப்போம், அந்த சிவனுக்கு மரணம் உண்டு. மகாவிஷ்ணுவுக்கு மரணம் உண்டு, பிரம்மாவுக்கு மரணம் உண்டு, அவர்களுக்கெல்லாம் ஒரு கால வரையறை உண்டு. அருட்பெரும் ஜோதி ஆண்டவருக்கு தான் ஆதி அந்தம் இல்லதோர் அருட்பெரும் ஜோதின்னு வள்ளல் பெருமான். அவர் ஆரம்பமும் கிடையாது முடிவும் கிடையாது, அண்ட சராசரமும் இணைந்து நிற்கின்ற அந்த ஜோதி சொரூபம் தான் அருட்பெரும் ஜோதி. அதற்கு ஆரம்பத்தையும் முடிவையும் சொல்ல முடியாது. அது அதனால்தான் இதுல அழியா சிகரம்னு அந்த வார்த்தையை போடுறாரு. மீதி எல்லாம் அழியும் சிகரம் இருக்கு, அழியும் விஷ்ணு இருக்கு, அழியும் பிரம்மம் இருக்கு. ஆனா இங்க அகரமும் உகரமும் அழியா சிகரமும் வகரமும் ஆகிய வாய்மை மந்திரமே. அதுக்கப்புறம் இன்னொரு அருமையான கருத்தை சொல்லியிருப்பாரு. இந்த மந்திரத்தினுடைய சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா எந்த மந்திரத்திற்கும் இல்லாத சிறப்பு இந்த மந்திரத்துக்கு உண்டு. அதுக்கு 5 8 6 4 முந்துரு மறைமுறை மொழியும் மந்திரமே அப்படின்னு. இதுல 5 எழுத்து மந்திரம் இருக்கு. ஓம் நம சிவாயன்றது 5 எழுத்து மந்திரம் தான். 8 எழுத்து மந்திரம் இருக்கிறது. ஓம் நமோ நாராயணாய அப்படின்னு சொன்னா 8 எழுத்து மந்திரம். 6 எழுத்து மந்திரம் ஓம் சரவண பவ அப்படின்றது 6 எழுத்து மந்திரம். 4 வேதத்தை குறிக்கிற அந்த வார்த்தை. வேதத்துல வேதமே மந்திரமாகத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், கேள்விப்பட்டிருக்கிறோம். இப்படி வேதத்துல 5 எழுத்து மந்திரத்துல 8 எழுத்து மந்திரத்துல 6 எழுத்து மந்திரத்துல இதை எல்லாத்தையும் காட்டிலும் வேதத்துல சொல்லியது எல்லாத்தையும் முந்துரு மறைமுறை மொழியும் அதையெல்லாம் முந்தக்கூடிய வகையில இருக்கிற மந்திரம் நம்முடைய அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. இது ஏதோ நம்ம எல்லாம் சன்மார்க்கிகள், நமக்கு வள்ளலார பிடிக்கும், வள்ளலார அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் சொல்லிட்டாரு, அதனால இதை சிறப்புன்னு நம்ம சொல்றதா எடுத்துக்க கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம எல்லாரும் சைவத்திலிருந்து இருக்கிறோம், வைணவத்திலிருந்து இருக்கிறோம், இப்ப சன்மார்க்கத்தில் இருக்கிறோம். இதுக்காக நம்ம அதை குறைச்சி மதிப்பிட முடியாது. இதையெல்லாம் அருள் ஏகதேசத்தை கொடுக்கின்ற மந்திரங்கள். அருள் பூரணத்தை கொடுக்கின்ற மந்திரம் எது என்று கேட்டால் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. இந்த ஏகதேசத்துக்கும் அருள் பூரணத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நம்முடைய ஐயா பேசும்போது இம்மை இன்ப வாழ்வு மறுமை இன்ப வாழ்வு பேரின்ப வாழ்வு பற்றியெல்லாம் சொன்னாங்க இல்லையா? அதுல இம்மை இன்ப வாழ்வுன்றது நம்ம நல்லவங்களா இருந்துக்குன்னு வருந்தி முயன்று நமக்கு ஒரு சந்தோஷத்தை பெற்றுக்கணும். அது இம்மை இன்ப வாழ்வு. இப்ப நம்ம இருக்கிறோமே அந்த நிலைமை மாதிரி தான். வருந்தி நம்ம ஏதாவது ஒரு காரியம் பண்ணோம்னா அதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு நம்ம அதுக்கு அந்த விடைய இன்பங்களை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம முயற்சி எடுக்கணும். நம்ம முயற்சி எடுக்கணும், கஷ்டப்படணும். சில சமயத்தில் கிடைக்கும், சில சமயத்தில் கிடைக்காம போயிடும். இது அருள் ஏகதேசத்தினால் விளையக்கூடிய வகை. மறுமை இன்ப வாழ்வு இன்னும் கொஞ்சம் இது ரொம்ப கஷ்டப்படணும். மறுமை இன்ப வாழ்வு கொஞ்சம் ரொம்ப எளிமையா சாதாரணமாகவே நம்ம ஒரு வேலைக்கு போகிறோன்னு வச்சுங்க, ஒருத்தர் எதிர்பார்த்துக்கினே இருப்பார் நம்ம வேலைக்கு கூப்பிடுற மாதிரி. அப்போ அந்த வேலையை கிடைச்சிட்டு அதில் கிடைக்கிற சில விடைய இன்பங்களை நுகர முடியும். இது ரெண்டுமே இம்மை இன்ப வாழ்வும் அருமை இன்ப வாழ்வில் கிடைக்கிற சந்தோஷம் எல்லாம் கொஞ்ச காலத்துக்கு, ஒரு ரொம்ப ரொம்ப குறுகிய காலத்தில் கிடைக்கக்கூடிய விஷயம். இது பேரின்ப வாழ்வு என்பதுதான்
நம்ம உடல் முத்தேக சித்தி பெற்றும். பிரணவ சுத்த தேகம், பிரணவ தேகம், ஞான தேகம் என்ற முத்தேக சித்தி கிடைச்சிடும். இந்த முத்தேக சித்தி கிடைச்சிருச்சுன்னா நம்ம வள்ளலார் மாதிரி மற்றவர்கள் பார்வைக்கு மறைந்து கொள்ளலாம். நம்ம எங்க வேணாலும் போகலாம். மலையே குறுக்க நின்னாலும் அந்த மலையை தொலைச்சிக்கின்னு நம்ம அந்த பக்கம் போக முடியும். ஐயோ, எதிரில் இவ்வளவு பெரிய தடை இருக்கே, நம்ம போக முடியுமா அப்படின்னு சொல்லி நினைக்க வேண்டியதில்லை. இதுதான் பேரின்ப வாழ்வினுடைய இலக்கணம். இன்னொன்னு, ஒருத்தர் எங்க கஷ்டப்படுறாரு, ஒருத்தர் கண்ணீர் விடுறாருன்னா அவர் இங்க இருந்துக்கினே அதை பற்றி உணரக்கூடிய ஆற்றல் இந்த பேரின்ப பெருவாழ்விற்கு இருக்கு. இதைத்தான் வள்ளலார் நானே சன்மார்க்கம் நடத்துகிறேன், நம்ம புலம்பனாவோ நம்ம பாராட்டினாவோ நம்ம கடவுளை வணங்கினாவோ அது வள்ளல் பெருமானாருக்கு தெரியும், தெரிந்தே தான் நடந்து கொண்டிருக்கிறது. அவர் ஒருத்தர் கஷ்டப்படுறத பார்த்து நிச்சயமா பொறுத்து கொள்ள மாட்டார். அதுவும் குறிப்பா பசியோடு இருந்தாங்கன்னா அவரால் பொறுத்துக்கவே முடியாது. நீங்க வள்ளல் பெருமான் 6 திருமுறையை கொண்டு வரணும்னு சொல்லி எல்லாரும் சொல்லும்போது இருக்க ரத்ன முதலியாரு நான் பட்டினி கிடக்க போறேன், உண்ணாவிரதம் இருக்க போறேன் அப்படின்னு சொன்ன அந்த காரணத்துக்காகத்தான் இந்த அகவல் திருவருட்பா அந்த திருமுறையை பதிப்பிக்கிறதுக்கே அவருக்கு உரிமை கொடுத்தாரு. அவரு வேற எந்த முறையில கேட்டிருந்தாலும் அவர் சொல்லியிருக்கவே மாட்டார். நான் பட்டினி கிடக்க போறேன்னு சொன்னதை அவர் பொறுத்துக்கவே மாட்டார். அப்ப அவர்கிட்ட எளிமையா காரியம் சாதிக்கிற விஷயம் இருக்க ரத்ன முதலியார் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாரு. நம்ம யாரா இருந்தாலும் ஏதாவது நமக்கு செய்யணும். நமக்கு யாருக்காவது உடம்பு சரியில்லை, ஒரு குழந்தைக்கு திருமணம் ஆகல, ஒரு குழந்தைக்கு பெண் அதுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கு, குழந்தை பேர் இல்லாம இருக்கு, இன்னொருத்தருக்கு பணம் இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறோம். இதையெல்லாம் நீங்க வள்ளல் பெருமான்கிட்ட வேண்டிக்கணும்னா ஒழுங்க மரியாதையா கொடுத்துருங்க. இல்லைன்னா நான் சாப்பிட மாட்டேன்னு சொன்னீங்கன்னா அவர் கொடுத்துருவார். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. நீங்க அவர்கிட்ட மிரட்டிட்டே வாங்கலாம். அவர் அருட்பெருஞ்சோதியை மிரட்டாத மிரட்டலா? நம்ம அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வடிவா இருக்கிற வள்ளல் பெருமானாரை நாம் மிரட்டுறதுன்றது ஒரு அன்பு மிகுதியில சொல்றேன். ஆனா அவர்கிட்ட பட்டினி கிடப்பேன் அப்படின்னு சொன்னா அவரால் பொறுத்துக்கவே முடியாது. கண்ணில் தார தாரையா தண்ணி வந்துடும். இதை இருக்க ரத்ன முதலியார் மூலமா நமக்கு புரிய வச்சிருக்கிறார் வள்ளல் பெருமான். அதை அப்படித்தான் நம்ம அதை எடுத்துக்கணும். அப்படித்தான் இதை எடுத்துக்கினா இந்த மகாமந்திரத்தை மட்டுமே சொன்னால் கூட போதுமானது. ஆனால் வாய்ப்பு இருக்கிறவர்கள் 6 திருமுறையும் படிக்கணும். ஜீவகாருண்யத்தை ஒழுக்கத்தை செய்யணும். ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் நம்ம எந்தவித குறைவும் வைக்கக்கூடாது. சாப்பாட்டில் ஆரம்பித்து சாப்பாட்டில் முடிக்கிற மாதிரி சாப்பாட்டில் அசைவத்தை தவிர்க்கணும். அந்த ஒரு விஷயத்தில் தான் வள்ளல் பெருமான் ஒரு கண்டிஷனாக போட்டிருக்கிறார். ஏன்னு கேட்டிங்கன்னா, எல்லா உயிரிலும் இறைவன் இருக்கிறான். அது எந்த உயிராக இருக்கட்டுமே, அந்த உயிரில் இறைவனை நீங்கள் அதை கொண்டு சாப்பிட்டுட்டீங்கன்னா அந்த பாவமும் புதுசா சேரும். ஏற்கனவே நம்ம வினைகள்லாம் நிறைய வச்சிருக்கிறோம், நிறைய சேர்த்து வச்சிருக்கிறோம். இன்னும் புது புது பாவத்தெல்லாம் சேர்க்கணுமான்றதுக்காக தான் அசைவத்தை விடணுன்றார். இது ஏதோ அசைவம் சைவம்ன்றதுனால அசைவம் ரொம்ப மோசமான உணவு அப்படின்ற விஷயம் இல்லை. அதுல என்ன தத்துவம் இருக்குன்னா, கடவுளுடைய ஆன்மா இருக்கின்ற இருப்பிடம் அது. எந்த ஒரு கோழியா இருக்கலாம், ஆடா இருக்கலாம், மாடா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். அதுக்குள்ள இருக்கிற உயிரும் ஆன்மாவும் நம்ம அருட்பெரும் ஜோதி ஆண்டவரா கடவுளாகவே இருக்கிறார். அப்ப கடவுள் இருக்கிற இருப்பிடத்தை நம்ம அதை கொண்டு அந்த ஊனை சாப்பிடுறது ஒரு புதிய பாவத்தை செய்வதற்கு காரணம். இப்போ நம்ம எல்லாம் பாவத்தை விமோசனம் பண்ணி பாவ நிவர்த்தி பண்ணி நம்ம மேலேத்தணும்னு வந்தவர் ஒரு பக்கம் அவர் மேலேத்துற முயற்சியை பண்ணிக்கினே இருப்பாரு. நம்ம இதை சாப்பிட்டு சாப்பிட்டு பாவத்தை பண்ணிக்கினே இருந்தோம்னா நம்ம எங்க ஒரு அடி கூட முன்ன வைக்க முடியாது. அதனால தான் ஐயா இந்த சாப்பாட்டு விஷயத்துல அசைவத்தை விட்டுணும். அதை கொலைன்றார். உயிர் கொலை. அசைவம்ன்றதை காட்டிலும் உயிர் கொலை. அப்புறம் இன்னும் கூட சில பேர் சொல்லுவாங்க, அவர் யாரோ கசாப்பு கடைக்காரர் வெட்டுறாரு, நம்ம வாங்கி சாப்பிட்றோம், அது ஹோட்டலில் செய்கிறான், அதை சாப்பிட்டா நமக்கு என்ன பாவம்னா, வெட்டினவனுக்கு ஆடு கொடுத்தான் பாருங்க, அவன்லேருந்து சாப்பிட்றவன் வரைக்கும் இந்த பாவம் வந்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால இதில் சாக்கு போக்கு சொல்லி ஜால் ஜாப் சொல்லிட்டு அசைவத்தை விடாமல் இருக்கக்கூடாது. அப்போ எந்த வகையிலும் நாம் பாவப்பட்ட ஜென்மமாக இருக்கக்கூடாது என்பதுதான் வள்ளல் பெருமான் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற ஒரே விஷயம். நீங்கள் வேற எந்த சாமியாராக இருந்தால் இங்கே கொண்டு இப்படி கொட்டுங்க, இந்த உண்டியல்ல இந்த பக்கம் இப்படி கொட்டுங்க, நிறைய பில்டிங்கை கட்டுங்க, நான் எனக்கு ஒரு தங்க சிம்மாசனம் போடுங்க, தங்கத்தில் கிரீடம் போடுங்க, தங்கத்திலேயே விளக்கு வைங்க. அவர் தகரத்தில் விளக்கு வைக்க சொன்னார்.
ஐயா வந்து தகரத்தில் விளக்கு வைக்க சொன்னார். ரொம்ப எளிமை. அவர் வந்து வழிபாட்டில் எளிமையை கொண்டு வந்தார். இது மாதிரி மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுல எளிமையை செய்ய சொன்னார். இது எதுவுமே நம்ம ரொம்ப பிரயாசப்பட்டு, இதுதான் பேரின்ப வாழ்வு, நீங்க எந்த பிரயாசமும் பட வேண்டியதில்லை, ரொம்ப சாதாரணமா செய்யக்கூடிய, இயல்பா செய்யக்கூடிய பணிகளை செய்து கொண்டு மிகப்பெரிய ஆன்ம லாபத்தை அடையக்கூடிய வகையை வள்ளல் பெருமான் நமக்கு தெரிவித்திருக்கிறார். ஆன்ம லாபம் தான் நாம் அனைவரும் அடைய வேண்டியது. இந்த ஆன்ம லாபத்தை அடைவதற்காகத்தான் இந்த ஆன்ம உருக்கம் ஏற்படணும். யாராவது ஒருத்தர் கஷ்டப்பட்டாங்கன்னா நம்மள அறியாம உடம்பு நடுங்கணும், கண்ணில் தண்ணி வரணும். இந்த ஆன்ம உருக்கம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஆன்ம உருக்கம் தான் ஆன்ம லாபத்தை நோக்கி நம்மளை இட்டு செல்லும். இதைத்தான் வள்ளல் பெருமான் இந்த மந்திரத்தில், நீங்க ஓம் நம சிவாய ஒரு மந்திரம், ஓம் நமோ நாராயணாய, ஓம் சரவணபவ, இந்த மந்திரத்தினுடைய இந்த ஒலி இருக்கு பார்த்தீங்களா, ஒலி உச்சரிப்பு, அந்த ஒலியினுடைய அளவு, இந்த ஒலியினுடைய அளவு தான் மந்திரத்தினுடைய உச்சம். எதுல ரொம்ப உச்சமா ஒலி இருக்கோ அது வந்து சிறந்த மந்திரம். நீங்க வந்து ஓம் நம சிவாய, நம சிவய, சிவய நம இதுக்கும், ஓம் நமோ நாராயணாய அதுக்கும், ஓம் சரவணபவ அப்படின்றதுக்கும் அதையும் சொல்லி பாருங்க நீங்களே. அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனி பெருங்கருணை, அருட்பெருஞ்சோதின்றதுல அழுத்தம் இந்த மந்திரத்தில் தான் இருக்கும். அதனால தான் இது ஏதோ நம்ம சன்மார்க்கிகள்லாம் கூடிக்கின்னு இந்த மந்திரம் தான் உசத்தின்னு சொல்றதுக்காக கிடையாது. இந்த ஒலி அளவு பார்த்தீங்கன்னா இது, அதனால தான் இந்த வேதத்தை விடவும் சிறப்பு வாய்ந்தது, வேதத்திலே சொல்லி இருக்கிற கருத்துக்களை விடவும் சிறப்பு வாய்ந்தது இந்த மந்திரம்னு சொல்றதுக்கு காரணமே வள்ளல் பெருமான். அதனால தான். இன்னொன்று, வள்ளல் பெருமானாருடைய கருத்துக்கு இது வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் மாதிரி. இதுக்கு மேல சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை கூட இப்போ மாத்திடுறாங்க. நீங்க ஐயப்பன் கோயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் ஒன்றும் வேலைக்கே ஆகலை. ஆனா இது வந்து அதுக்கும் மேல நீங்க பெரிய, இது வந்து அருட்பெரும் ஜோதி ஆண்டவருடைய தீர்ப்பு மாதிரி. ஏன்னா வள்ளல் பெருமான் எதையுமே இவரா சொல்லலை, அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் சொன்னதை தான் இது சொல்லியிருக்க. இந்த பேருபதேசத்தில் நான் படித்து காமிக்கும் போது சொன்னார், அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை நான் சொல்லியிருக்கிறேன். அவர் அகவல் எழுதும்போது இதை திருப்பி திருப்பி அருட்பெரும் ஜோதினே போட்டிருப்பாரு. இங்கே பேருபதேசத்தில் மட்டும்தான் தனி, அதை வந்து அந்த கருணை முதல் சாதனமாக இருப்பதால் கருணையை ஆண்டவர் எடுத்துக்கொண்டார் அப்படின்னு கேட்குறார். ஆண்டவர் எனக்கு அறிவித்தார். அப்போ இதில் வந்து இந்த மந்திரத்திலேயே எல்லாரும் நிறைய பேர் சொல்லுவாங்க அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனி பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. அது கிடையாது, அப்படி சொல்லக்கூடாது. நிறைய பேர் அதை வந்து சில வந்து சன்மார்க்கிகள் தப்பு பண்ண மாட்டாங்க. சில பேர் புதுசாக சொல்கிறவங்க அருட்பெரும், இது வந்து அருட்பெரும்னாக்கா அந்த இம்மு போடக்கூடாது, இஞ்சு போடணும். அருட்பெருஞ்சோதி, இது வந்து பெருஞ்சோதி, பெருங்கருணை, பெரிய அளவிலான ஜோதி, பெரிய அளவிலான கருணை. இதுல வந்து அருளும் சேர்ந்து இருக்குது. அருள், கருணை, தயவு எல்லாம் ஒரே பொருளை குறிப்பதுதான். அப்ப நமக்கு வந்து எப்பொழுதுமே அருள், தயவு, கருணை வடிவாகவே நாம் இருக்க வேண்டும். இந்த அருளும் கருணையும் தயவும் இருந்தால் ஒருமை வரும். ஒருமைனா நீ வேற இல்லை, நான் வேற இல்லை, நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணுதான்றது தான் ஒருமை. இந்த ஒருமை எப்ப வரும்னா வழிபாட்டின் மூலமா வரும். அருட்பெரும் ஜோதி ஆண்டவருடைய அந்த கருணையினால் வரும், அருட்பெரும் ஜோதி ஆண்டவருடைய தயவினால் வரும், அருட்பெரும் ஜோதி ஆண்டவருடைய அன்பினால் வரும். அதனால்தான் வள்ளல் பெருமான் வந்து நம்ம எல்லா மார்க்கத்திலையும் கடவுள்கிட்ட பக்தி செலுத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் மட்டும்தான் கடவுள்கிட்ட அன்பை வையி, ஜீவர்களிடத்துல பக்தி செலுத்துன்றார். பக்தி எப்படி செலுத்தணும்? பக்தி செலுத்தணும்னா மாலை போடணும், அதுக்கு வந்து நைவேத்தியம் காட்டணும். இங்க வந்து ஜீவர்களுக்கு பசி ஆற்றுவித்தல் தான் அவருக்கான படையல். அவர்களுக்கு பக்தி செய். நம்ம வந்து சக மனிதர்களிடம் பக்தி செலுத்த வேண்டும், ஆண்டவனிடம் அன்பு செலுத்த வேண்டும். ஏனென்றால் ஆண்டவன் வேறு, நாம் வேறு அல்ல. ஆண்டவன் ஆணாக இருக்கிறான், நாம் பெண்ணாக இருக்கிறோம். ஆணும் பெண்ணும் இணைந்த இந்த வாழ்க்கை தான் நம்ம வந்து, இதுதான் ஒரு மிகச்சிறந்த ஆன்மீகம். நீங்க மற்ற ஆன்மீகத்துக்கும் இந்த ஆன்மீகத்துக்கும், மற்ற ஆன்மீகம் கடவுளை வெளியில தேடுறது, அப்பா ஐயா அப்படின்னா ரொம்ப தூரத்தில் இருக்கிறாருன்னு அர்த்தம். நம்ம தலைவர்
அப்படின்னு சொல்லி ரொம்ப சிம்பிளா, நீங்க விநாயகர் எப்படி அப்பா அம்மான்னா என்ன உலகம்னா என்னன்னு கேட்டாரு, அப்படியே சுத்திட்டு வந்து மாம்பழத்தை வாங்கிக்கிற மாதிரி நமக்கு ரொம்ப எளிமைப்படுத்திட்டாரு. நீங்க தலைவர், நீ வாங்கிட்டே இருக்கிறாரியா, நீ அந்த இருக்கிற தூசிய துரிச போக்குறதுக்கு இந்த ஒழுக்கத்தை கடைபிடிச்சிட்டீங்கன்னா அவர் தெரிஞ்சிருவாரு. அவர் தெரிஞ்சாருன்னா உனக்கு ஒருமை வந்துடும். அப்ப நீ வேற இல்லை நான் வேற இல்லைன்ற உணர்வு அப்பதான் வரும். இப்ப நம்ம எல்லாம் என்ன நினைச்சுக்கிறோம், கடவுள் வேற நம்ம வேறன்னு தான் நினைச்சுக்கிறோம். இல்ல, நம்மளும் கடவுளும் ஒண்ணுதான். கடவுள் மறைப்பாக இருக்கிறார். இந்த 7 திரையை நீக்கிற மாதிரி நம்ம நீக்கிக்கணும். நீக்கிற வழியைத்தான் இந்த மந்திரம் நமக்கு சொல்லி தருகிறது. திருவருட்பா சொல்லி தருகிறது, அகவல் சொல்லி தருகிறது. 5 8 6 4 முந்துரை மறைமுறை மொழியும் மந்திரமே. அதுக்கப்புறம் வேதமும் ஆகம விரிவுகள் அனைத்தும் ஓத நின்று உலவாது ஓங்கு மந்திரமே. அதுல வேதம் ஆகம விரிவுகள், நீங்க வேதம் ஆகமம், இதுல வேதம் ஆகமம் எல்லாம் பொய்யே, நம்ம எல்லாம் அதையெல்லாம் விலக்கி வைக்கணும்ட்டு வள்ளல் பெருமான் சொல்லிட்டாரு. இந்த வேதம் இது இந்த வேதம் வேத வியாசனால் பந்தப்பட்டு போச்சு, பின்னப்பட்டு போச்சு. அந்த வேதத்தில் யாரும் லட்சியம் வைக்காதீங்க. இப்போ இருக்கிற மனித தேகத்தை பெற்றுக்கொண்ட இந்த சமயத்திலேயே நம்ம ஆன்ம லாபம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் நமக்கு வேதம் என்னன்னா 6 திருமுறை. இந்த வேதமும் ஆகம விரிவுகள் அனைத்தும் ஓத நின்று உலவாது ஓங்கு மந்திரம். இந்த வேதம் ஆகமும் எல்லாமே இந்த மந்திரத்திற்குள்ள அடக்கமா இருக்கிறது. எனவே இந்த மந்திரம் என்பது நம்மை வாழ்விக்க வந்த மந்திரம். இதை எப்பொழுதும் நாம் மறவாது இருக்க வேண்டும். இதை எப்பொழுதும் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும், உச்சரித்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு வேலையை ஆரம்பிக்கிறோம்னா அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதின்னு ஆரம்பிக்கலாம். ஒரு பயணத்தை ஆரம்பிக்க போறோம்னா இதை சொல்லலாம். நீங்க எந்த நேரமும் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் இதை சொல்லிக்கொண்டே இருந்தால் இந்த வைப்ரேஷன் இருக்கு பாருங்க, அதுவே நம்மை மாற்றிவிடும். அசைவ உணவு உண்ணுகின்றவர்கள் கூட இதை சொன்னால் 1 மாதத்திற்குள்ளாக அவர்கள் அசைவத்தை விட்டு விடுவார்கள். அதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது. இந்த மந்திரத்திற்கு அவ்வளவு பெரிய ஆற்றல். ஏன்னு கேட்டீங்கன்னா, நான் அப்படிதான் அசைவத்தை விட்டேன்றதுக்காக தான் நான் உங்ககிட்ட ஆதாரபூர்வமா உங்ககிட்ட சொல்றேன். அந்த மாதிரி நீங்க இந்த அகவல், இந்த மகா மந்திரத்தினுடைய சிறப்பு, நீங்க காசியம்மாள்னு ஒருத்தவங்க பரங்கிப்பேட்டையில் இருக்கிறாங்க. காசியம்மாள் அவங்களுக்கு 80 வயசு இருக்கும். 80 வயசுலையும் இப்போவும் தைப்பூசத்துக்கு அங்கே போனீங்கன்னா நம்ம தர்மசாலைக்கு எதிரில் இருக்கிற மண்டபத்தில் உட்கார்ந்து மகாமந்திரத்தை சொல்லிக்கினே இருப்பாங்க. மகாமந்திரம் மட்டும்தான் சொல்லுவாங்க. 1 கோடி மகாமந்திரம் சொல்கிற நிகழ்ச்சி நடந்தது, அதுக்கும் அவங்க வந்திருந்தாங்க. அவங்க மகாமந்திரம் மட்டும்தான் சொல்லுவாங்க. அவங்களுக்கு 80 வயசு ஆகுது. ஒரு தடவை அது கூட்டத்தில் அவங்க தாலியை எடுத்து இப்படி காமிச்சிட்டு எங்ககிட்ட சொன்னாங்க, நான் என்னுடைய கணவர் இறந்துட்டாரு, ஆனால் ஐயா சொன்ன மாதிரி தாலியை அகற்றாமல் இருக்கிறேன் என்பதற்காக அவர்கள் சொன்னார்கள். 80 வயசுல அந்த பக்குவம் எப்படி வந்திருக்கு பாருங்க அவங்களுக்கு. அது மகாமதம். அவங்களுக்கு பரங்கிப்பேட்டையிலேயே பாண்டிச்சேரியில் இருக்கிற ஒரு ஜட்ஜு இடத்த வாங்கி கொடுத்து, அவங்களுக்கு அன்னதானம் பண்ணணும், இடம் கிடையாது, வசதி கிடையாது. ஒரு ஜட்ஜு இடம் வாங்கி கொடுக்குறாரு. அங்க இன்னொருத்தர் வாங்கி கொடுக்குறாரு இடம். இங்க அன்னதானம் நடந்துன்னு இருக்கு. அது ஐயா காரியப்படுவார், எங்க வேணாலும் காரியப்படுவார். நம்ம அதுக்கான முயற்சியை நம்ம தான். அதனால்தான் அருளுரின் எல்லாம் ஆகும், இது உண்மை, அருள் பெற முயலுக என்று அருளிய சிவமே அப்படின்னு சொல்ல. அருள் இருந்தா எல்லாம் நடக்கும், எதிலும் அதுல குறைவே இல்லை. ஆனா அதுக்கு என்ன பண்ணா, அருள் பெற முயலுக. நம்ம முயற்சி செய்துதான் அருள் பெறணும். நம்ம நினைக்க கூடாது கடவுள் தான் நம்ம படைச்சாரு, கடவுளே நம்ம அருளை கொடுத்துட வேண்டியது தானே. கடவுளே கொடுத்துடலாம், அதுக்கு எந்தவித முக்கியத்துவமும் இருக்காது. இந்த இலவச மாதிரி ஆயிடும் எல்லாமே. இலவசத்தினால எந்த பிரயோஜனமும் கிடையாதுன்ற மாதிரி. அதனால்தான் நம்ம முயற்சி அதுல இருக்கணும். நம்ம முயற்சினால் 7 திரைகளை விளக்கிக்கணும். அதுக்கு பயன்படுவதுதான் மகா மந்திரம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.